குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய கார்த்திகை மாதம் மேச ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குரு ஆனால் அங்கே உச்சமாக இருக்கு. ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரனுடைய பார்வையில் உங்களுடைய ராசி இருக்கு. சுக்கிரனுடைய பார்வை பூரணமாக கிடைக்கிது. 2-7க்கு அதிபதி ராசியை பார்க்கறது, 7ஆம் இடத்துல பலம் பெற்று பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இணைவு. இங்கே புதன் இந்த மாத தூக்கத்திலே வக்ரமாக இருக்காரு. செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசிக்குள்ளேயே அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கு. கூடவே சூரியனும் செவ்வாயும் இணைவு அப்படிங்கிறது 2 ராஜ கிரகங்களினுடைய தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடிய விஷயம். அதுலேயும் மேஷத்துக்கு அவர் 5ஆம் அதிபதி சூரியன், ராசி அதிபதியே செவ்வாய், 2 கிரகங்களும் 1-5 இணைவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்தான். 10ஆவதுக்கு குருவினுடைய பார்வையிலேயே அந்த கிரக சேர்க்கையானது அமையுது. ராஜ கிரகனுடைய சேர்க்கை குருவினுடைய பார்வையில் அமையுது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதான் ராஜ கிரகங்களுடைய சேர்க்கை என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறது. மேஷத்துக்கு என்ன 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க. ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். 7.5 சனியினுடைய முதல் பகுதியில் இருக்கீங்க. மார்ச் மாதம் தான் 7.5 சனி ஆரம்பிச்சது. ஸோ 7.5 சனி ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய வாழ்வியல் மாற்றங்கள் மேஷத்துக்கு வந்திருக்கும். பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள், பணம்னா என்ன, உறவுகள்னா என்ன, உண்மையானவர்கள் யார், உண்மையற்றவர்கள் யார், நம்மளை யார் ஏமாத்துறாங்க, யார் நம்மளுக்கு நல்லது செய்கிறாங்க, எப்போதுமே சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் யார், இப்படி எல்லாமே அதில் தெரியும் நம்மளுக்கு. 7.5 சனியில் உங்களுடைய கெரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான முக்கியமான வேலைகள் இந்த 7.5 வருஷத்தில் நடக்க காத்திருக்கு. உங்களை நீங்களே செதுக்கிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஒரு அற்புதமான சூழல். அந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார். விரைய சனியாக இருந்தாலும் வக்ர சனியாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ஃபேவர் தான் மேஷத்திற்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா, கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி நவம்பர் 23 அன்னைக்கு புதன் பகவான் துலா ராசிக்கு விருச்சிக ராசியிலேருந்து வக்ர கதியில் பின்னோக்கி நகர்றாரு. பின்னோக்கிய பயிற்சி வக்ர பயிற்சி ஆகுது. 13ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 13/29/11/2025 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடையுது. எகைன் கார்த்திகை 20ஆம் தேதி 6/12/2025 அன்னைக்கு எகைன் விருஷத்துக்குள்ளேயே அந்த புதன் வந்துடுறாரு. அடுத்ததாக சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2-7க்கு அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு கிருத்திகை மாதம் 10ஆம் தேதி, அதாவது 26/11/2025 அன்னைக்கு விருஷத்துக்குள்ள பயிற்சி ஆகுது. உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய 7ஆம் அதிபதியும் இணையக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. நல்ல விஷயம் நிறைய நடக்க காத்திருக்கு. என்னங்கிறத பார்ப்போம். அடுத்ததான் கார்த்திகை 12/28/11/2025 அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கார்த்திகை 13/29ஆம் தேதி நவம்பர் புதன் வக்ர நிவர்த்தி அடையுது. ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்க காத்திருக்கு. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி கார்த்திகை 19 அன்னைக்கு குரு பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார். கடகராசிலேருந்து மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளேயே குரு போறார், வக்ர பயிற்சி அடைகிறார். கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி புதன்
எகைன் விருஷத்துக்குள்ள பயிற்சி ஆகுது. கார்த்திகை 21/7/2025 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாயினுடைய பார்வையில் குரு, குருவினுடைய பார்வையில் செவ்வாய், நல்ல விஷயம்தான். ஸோ இந்த மாத இறுதியில் சூரியன் பயிற்சி ஆவார். அது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரலாம். எந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்கோ அந்த கிரகத்தின் பற்றி பேசும்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக கேட்டுக்குங்க. ஓகே, முதல்ல சூரிய பகவான். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதம் முழுக்க சூரியன் 8ஆம் இடத்துல தான் இருக்கார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வழக்கு, கண்டம், அவமானம், அசிங்கம், திடீர் இழப்புகள், தலைகுனிவு, ஒரு உடலில் ஒரு உறுப்பை இழத்தல், இந்த மாதிரி நெகட்டிவாக நிறைய சொல்லிட்டு போனாலும் நல்லா புரிஞ்சுக்குங்க. திடீர் அதிர்ஷ்டத்தை, திடீர் பேரதிர்ஷ்டத்தை, திடீர் பணக்கார யோகத்தை, திடீர் பண மலைகளை நினைய வைப்பது, லாட்ரி விழுகிறது, ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு பெரிய ஆளாகிறது. ஸோ இந்த வேலைகளை எல்லாமே செய்ய வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது 5-8 தொடர்பு பெறக்கூடிய ஒரு கிரகம் தான். அப்படி பார்க்கும்போது 5ஆம் அதிபதியாக சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8 செவ்வாயும் பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ செவ்வாய் பலம் இல்லை, நீசமாக இருக்குது, இல்லை வக்ரமாக இருக்குது, ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாய் பலமாக இருக்குது. ஸோ அப்போ ஏதாவது ஒரு நல்லது உங்களுக்கு நடந்தே தீரணும். முதல்ல ப்ளஸ் எல்லாம் பார்ப்போம். இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளியில் சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே எனக்கு இதுதான் பண்ணணும், இதுதான் பிடிச்சிருக்கு, இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசார ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி அதுக்குண்டான வேலைகளையும் செய்திருவீங்க. மனசார ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி அதுக்குண்டான வேலைகளையும் செய்திருவீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டை கொடுத்துரும். மனம் விரும்பிய போக்கில் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். அதே நேரத்தில் அரசாங்க, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் புதியதாக முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். என்னன்னா இந்த காலகட்டம் பெரிய ஆஃபர் கொடுக்குற மாதிரி நம்மகிட்ட பேசுவாங்க. இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த லெவலுக்கு நீங்கள் வந்துடலாம் அப்படின்ட்டு. அது ஆக்சுவலாக பாசிபிள் இல்லாத விஷயந்தான். பாசிபிள் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சு அந்த வேலையை செய்யவும் வச்சுடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வர காத்திருக்கு. அதனால புது மாற்றங்கள் எதுவும் இந்த மாதம் செய்ய வேண்டாம். நீங்க இத்தனை நாள் பொத்தி பாதுகாத்த ரகசியங்கள் உங்கள் வாய் மூலமாகவே வெளியே போகும். எமோஷன்ல நம்ம இதுவரைக்கும் பாதுகாத்த ரகசியத்தை வெளியில சொல்லிடுவோம். ஸோ அதை முடிந்தளவு தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகளோ, வில்லங்கங்களோ, கோர்ட்டு கேஸு, வழக்குகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா சிம்பிளாக முக்கியமாக நோட் பண்ணிக்கங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமாக கோர்ட்டு கேஸு, வழக்கு, பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது, மேஷ ராசியாக இருக்கலாம் நீங்கள், அல்லது மேஷ லக்னமாக இருக்கலாம், ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மாத துவக்கத்திலிருந்து மாத இறுதி வரைக்கும் தினமும் பழமையான சிவன் ஆலயங்களுக்கு சென்று 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. அந்த உயிர் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் 90% குறைந்துவிடும். ஒரு நாள் கூட தவற விடாமல் அந்த வேலையை செய்துட்டு வரணும். பூர்வீக சொத்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்ந்துடும். நம்ம ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா நம்ம நிறைய கோவில் குளங்களுக்கு போகிறோம், பரிகாரங்களை செய்கிறோம். ஒரு சிலருக்கு அது சூப்பராக நடந்துருது, ஒரு சிலருக்கு அது நடக்கவே மாட்டேது. அப்போ உண்மையாகவே பரிகாரம் இருக்கா, பரிகாரம் உண்மையா அப்படின்னலாம் நம்ம யோசிப்போம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு நடக்குது, நம்மளுக்கு ஏன் நடக்கலை அப்படிங்கிற எண்ணமும் வரும். ஏன்னா அவங்களுக்கு அது நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு பூர்வீக சொத்து சம்மந்தமாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு இருக்காது. புரியுதுங்களா? இப்போ மேஷத்துக்கு அதுக்கு உண்டான சூழ்நிலை உண்டு. தினமும் நீங்கள் சிவ வழிபாடு,
2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. முடிந்த அளவு காலை நேரங்களை செய்யுங்க. அதிகாலை சூரிய உதயத்தப்போ தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போங்க, ஆலயங்கள் போங்க. கண்டிப்பாக வீட்டில் பண்ணுறதெல்லாம் ஓகே, இல்லைன்னு சொல்லலை, ஆலயங்களுக்கு போங்க, பண்ணுங்க. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ப்ரேயர் பண்ணியிருந்தாலும், அதுக்காக எவ்வளோ பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி எவ்வளவோ செலவு பண்ணியிருந்தாலும், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எப்படி இருந்தாலும், அது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது. இந்த மாதத்தை தவற விடாதீர்கள் அப்படிங்கிற குறிப்பு என்னன்னா, உண்மையாகவே நியாயமா அந்த சொத்து உங்களுக்கு வந்து சேரணும். மற்றவங்க அபகரிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது 200% உங்களுக்கு வேலை செய்யும். அது எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஓகே, இந்த ராஜ கிரக சேர்க்கைன்னு சொன்னோம் இல்லையா, செவ்வாயும் சூரியனும் இணைவு, அதற்கு பலன் இதுதான். இதை செய்யும்போது அது நடந்தே தீரும், அதில் மாற்றம் இல்லை. ஆல்ரெடி குழந்தைக்கு கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் வந்து போயிட்டு இருக்குது மேஷத்துக்கு, இல்லையா? கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் இருக்குது. ஏன்னா எப்போ 5ஆம் இடத்துக்குள்ள கேது வந்தவரோ அப்போவே குழந்தைகளுக்கு கொஞ்சம் நைன்னு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ 5ஆம் அதிபதி 8க்கு போயாச்சு. இப்போவும் அதே சூழல் இருக்குமா அப்படின்னு கேட்டால், முன்னாடி இருந்தது, நம்மளால் சரியாக கவனிக்க முடியல, சரியான டாக்டர்ஸ் கிடைக்கல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை இருந்தது. இப்போ உங்கள் குழந்தை சிக்காச்சுன்னா அந்த குழந்தைய சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. ஏன்னா நீங்கள் கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான சூழ்நிலையும் உண்டாகும், நல்லா டாக்டர்ஸ் கிடைப்பாங்க. ஏன்னா குருவோட பார்வையில் இருக்கு இல்லையா, பிரச்சனைகள் வந்தாலும் அது பனி போல விலகிடும் குரு பார்வை இருந்ததுன்னா. குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல நிலைக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு. படிப்புலேயும் சரி, உடல் ஆரோக்கியத்திலையும் சரி, எல்லாத்துலேயுமே நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணி போவாங்க. குழந்தைகளுக்கு பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த மாதம் குரு பார்வையில் அந்த சூரியன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, 5ஆம் அதிபதி 8ல், காதல் விவகாரங்களில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல்டாக இருங்க. அடுத்ததா ஷேர் மார்க்கெட்டில் நிறைய லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகளில் மேஷமும் ஒன்று. ஆனால் கூட்டு சேர்ந்து ஷேர் மார்க்கெட்டில் இறங்கும்போது ஃபெயிலியர் ஆயிடுறீங்க. அதனால் ஒரு நல்ல லாபம் வருவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமமான காரியமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லாபம் கிடைக்குது, பெரிய விஷயத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய முதலீடுகளை செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணணுங்கிற எண்ணம் வந்துடும். பண்ணி காசை தொலைச்சிட வேண்டாம். ஸோ அதை மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஓகே, மேற்கல்வி உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் குறையும், கொஞ்சம் ஆக்சிலேஷன் இருக்கும். படிப்புலையும் கான்சன்ட்ரேஷன் குறையுது, அதே போல் ஆக்சிலேஷன் இருக்கும்போது வேறு எந்த வேலையும் சரியாக செய்ய முடியாமல் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மனசு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதம் எல்லாமே நல்லா தான் இருக்குது, என்னை சுற்றி எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு மனசு நினச்சாலும் ஏதோ ஒரு குறை எங்கிட்ட இருக்குது, அது ஃபில்ஃபில்லாகவே நான் ஃபீல் பண்ணலை அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் மனசுக்குள்ளே இருக்கு. ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் சேஞ்ச் ஆகிடும். சரியா? இந்த மாதம் தான் கொஞ்சம் அப்படியே அப்நார்மலாக இருப்பீங்க, முடிவெடுக்க திணறுவீர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லைன்னா இரட்டை முடிவுகள் இருக்கும். செய்யலாமா வேண்டாமா ஒரு ஆக்சிலேஷன் மைண்ட் செட், முடிவெடுக்கிற விஷயங்கள். அப்போது இந்த மாதம் மட்டும் உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களை எது செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட கேட்டு தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் நம்மளுக்கு நம்ம தான் வெல்விஷராக இருக்கணும். அப்படி ஒரு காலகட்டம் போயிட்டுருக்கு. சரிங்களா? ப்ராக்டிக்கலாக பார்த்தா அதுதான் உண்மை. இந்த மாதம் புது முடிவுகளை எடுக்காமல் தவிர்த்து விட்டு அடுத்த வேலையை பார்க்கவும் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடலாம். ஓகே, இப்போ சூரியனுடைய நகர்வு கொஞ்சம் மைனஸ் இருந்தாலும் நிறைய ப்ளஸ் இருக்குது. என்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னா, சார் நம்ம மனசுக்கு விருப்பப்பட்ட ஆளுகிட்ட காசு பணம் கொடுத்துருப்போம், ஐயோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கினதோடு சரி, அதுக்கப்புறம் அந்த ஆள் திரும்பியே வராது, பேசவும் செய்யாது. நம்ம வடக்க போனோம்னா தெக்க போயிருந்தாலும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் உங்களுடைய காசை இழந்திருப்பீங்க இல்லையா, அந்த காசை வசூல் பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப உதவியாக இருக்கும்.
சிம்பிள். அந்த உயில் சொத்து சம்மந்தமாக பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழிபாடு சொல்லணும், சேம் அதே வழிபாடு இப்போவும் செய்யுங்க. வாராத கடன் வசூலாகும். வாராத கடன் வசூலாகும். உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த அட்டமாதிபதியான சூரியன் ஏற்படுத்துகிறார். என்ன காரணம்? 5ஆம் அதிபதி 8ஓடு இருந்து 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனிக்கு திரிகோணத்தில் அந்த சூரியன் போய் உட்காருது. 5, 8, 11 ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகுது. திடீர் அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம் அப்படின்னு நான் சொல்லலை. முடியாது நினச்ச காரியம் டக்குன்னு முடிஞ்சிடும். வராதுன்னு நினச்ச பணம் வந்துடும். ஒரு எல்ஐசி பாலிசி ரினியூவல் ஆகிறதோ, இல்லை இன்சூரன்ஸ் அமௌண்ட் நம்மளுக்கு ஏதோ ஒன்று பிஎஃப் அமௌண்ட் வர்றதோ வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஃபேவராக நடந்துடும். அடுத்ததாக புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மாத துவக்கத்திலே வக்ரமாக இருக்குது. வக்ர பயிற்சியாகி துலா ராசிக்குள்ளே போகிறார். எப்போன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, கார்த்திகை மாதம் 7ஆம், அதாவது நவம்பர் 23 டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும், நவம்பர் 23 டு டிசம்பர் 6, கிட்டத்தட்ட 14 நாட்கள். இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள அன்வான்டான கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம். மிஸ்கம்யூனிகேஷன் வரும். நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக நடந்துக்கிறாங்க, இல்லை நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளுணர்வு நம்ப ஆரம்பிக்கும். ஸோ அதை போய் அங்கே கேட்க போவோம், ட்ரிகர் ஆகும், ஃபைட் ஆகும், பிரிவினையே வந்துடும். ஏன்னா அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. எப்போன்னா நவம்பர் 23 டிசம்பர் 6 வரைக்கும் ரொம்ப 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 கவனமாக, முக்கியமாக நவம்பர் 23 29 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த 6 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பிரிவினையை யாராலும் தடுக்க முடியாது. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் நம்ம புதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. கேலண்டரில் குறித்து வச்சுருங்க. நவம்பர் 26 டு டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும், சாரி நவம்பர் 23 டு டிசம்பர் 6 வரைக்கும், முக்கியமாக நவம்பர் 23 டு 29 வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த 6 நாட்கள் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த காலகட்டம் நவம்பர் 23 டிசம்பர் 6 வரைக்கும் எந்த விதமான பத்திரப்பதிவுகளும் செய்யக்கூடாது. அதற்கு அப்புறமும் செய்யக்கூடாது. சாதகமாக இல்லை. வேலையில் இடமாற்றத்தை நம்மளாம் வாலண்டரியாக போய் கேட்டு வாங்கக்கூடாது. வேலையில் கொஞ்சம் அழுத்தங்கள், ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். சமாளிக்கிற அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சமாளிக்கிற அளவை விட மீறி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த இதில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. நான் பேப்பர் போடுறேன் சார், இந்த பக்கம் வேலை செய்ய எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள விஷயத்தை ஓப்பனாக பேசுனீங்க அப்படின்னா, நண்பர்கள்கிட்ட ஓப்பனாக பேசினா கூட யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அந்த விஷயம். தெரிந்தோ தெரியாமலோ நம் வாயாலேயே நாம் கெட்டு விடுவோம் அப்படிங்கிறத சொல்லுது. முடிந்தளவு மிஸ்கம்யூனிகேஷன் வேண்டாம், நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அதே போல் இந்த காலகட்டம் அந்த நவம்பர் 23 டிசம்பர் 6 வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை தர காத்திருக்கிறது. சின்னதாக மருத்துவ செலவுகளை கொடுக்கும். காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை பாத எரிச்சல் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நம்ம கையாள வேண்டிய ஒரு சூழல் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அடுத்ததாக சுக்கிரன், முதல் 10 நாட்கள் சுக்கிரனுடைய பார்வை ராசிக்கு இருக்குது. சந்திரனும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. ஸோ இது நல்ல விஷயமானு கேட்டால், சிம்பிளாக பொருளாதாரத்துக்கு, காசு போன விஷயத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுக்கு, ஆடம்பரம் பண்ணுறதுக்கு, ஆடம்பரமாக வாழணும், இல்லை உள்ளுவதெல்லாம் முயர்வு உள்ள அடுத்தடுத்து பெரிய லெவலில் நம்ம போகணும் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் அந்த சுக்கிரன் ஓகே. ஆனால் கார்த்திகை மாதம் ஆரம்பித்து முதல் 10 நாட்களுக்கு டிசம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க. வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க தங்கச்சி இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அண்ணி இருக்காங்க, அம்மா இருக்காங்க அப்படின்னா, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பெண்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா முதல் 10 நாட்களுக்குள்ளே அவங்களுக்குள்ள கண்டிப்பாக கலகம் வந்தே தீரும். என்ன சொன்னாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருப்பாங்க. சரியா, மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும், அப்நார்மலாக இருப்பாங்க. ஸோ முதல் 10 நாட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம மேஷம் அதில் நல்லா காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய தலையில் நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய கையும் ஓங்கி நிற்கும். நம்மளை விட அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கும். சரியா,
10ஆம் தேதிக்கு மேலே, அதாவது நவம்பர் 26க்கு மேலே சுக்கிரன் பயிற்சி ஆகுது, விருச்சிகத்துக்குள்ளே வர்றாரு. கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும், எவ்வளவு சலிப்பு இருந்தாலும், பிரிஞ்சே இருந்தாலும் சாமி, நவம்பர் 26க்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது. பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை மேசராசியாக இருந்தால் 26ஆம் தேதிக்கு மேலே, நவம்பர் 26க்கு மேலே கணவருக்கு கூப்பிட்டோ அல்லது மனைவி கூப்பிட்டோ பேசி, சரி இந்த மாதிரி வர்றேன் பிடிக்கிறேன், நேரில் வந்து பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி கம்ப்ளீட் பண்ணி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து நகர்வதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த கிரகநிலைகள் ஏற்படுத்தி தருகிறது. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரமோ சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரமோ நடந்ததுன்னா உறுதியாக சேர்ந்து விடுவீர்கள். அதுக்கப்புறம் பிரிவினையே வராது. ஏன்னா அட்டமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் எல்லாம் இணைவு வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உறுதியாக சேர்ந்துருவீங்க. என்னதான் சண்டையாக இருந்தாலும் நைட்டு ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வந்துடும். விட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மனநிலைமை வந்துடும். ஸோ அது ஃபேவராக தான் இருக்குது. அப்போ திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்குது. முதல் 10 நாட்களுக்கு கடினமான முயற்சிகள் செய்தால் மேஷத்துக்கு திருமணம் ஆவதற்கு உண்டான யோகத்தையும் இது ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு அதிசார பயிற்சி ஆகிறார். குரு பயிற்சியை பற்றி நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் வந்து விருச்சிகத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி 7/12/2025 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் போனதையுமே குருவோட பார்வை ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருது. அப்போ உங்களுடைய ராசிநாதன் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் முழுக்க பலமாக தான் இருக்கார் அப்படிங்கிறத சொல்லுது. அதுவே உங்களுக்கு 70% வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துவிடும். இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குது. அதுக்குண்டான ப்ரேயர் நான் சொல்லிடுறேன். என்ன பண்ணணும்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ஒரு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு கொஞ்சம் திருநீர் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு வரலாம். பிறந்த கிழமை அன்னைக்கும் அல்லது பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் அந்த வழிபாடை செய்யுங்க, போதுமானது. ஸோ மேக்ஸிமம் எல்லா கிரகங்களையும் கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் இந்த கிரக பயிற்சியில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள். ஸோ அதை நம்ம ஒரு அட்வைஸாக எடுத்துகிட்டு உங்களுடைய ரியல் லைஃபோடு அதை மெர்ஜ் பண்ணி பார்த்து எது செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறதுல ஒரு கிளியர் மைண்ட் செட் வந்ததுன்னா அழகாக அந்த மாதத்தை வெற்றியுடன் கடந்து வர உங்களால் முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் மேஷராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான விஷயங்கள்லையும் வெற்றிகள் கிடைக்கணும், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷத்தோடு திருப்தியோடு இந்த மாதத்தை கழிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சி.